பிராமண மடம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இப்போ ஆச்சாரியார் மடம் வந்து அங்கே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் வந்து கும்பகோணத்தில் இருந்தது. கும்பகோணத்தில் இருந்தப்ப அந்த ராமானுஜ தாத்தாச்சாரி என்ற ஒருத்தன் சொன்னது வச்சுங்களா, இந்து மதம் எங்கே போகிறதுன்ற நூலை எழுதுவாங்க. அந்த ஆள் சொன்னது என்னென்னா, ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஒரு 4 மணி இருக்கும். சங்கர மடத்தில் வந்து பார்க்க வந்திருக்கார். கும்பகோணத்தில் வந்து சங்கர மடத்தில் அந்த ஆதிசங்கரனை பார்க்க வந்திருக்கார். ஆதிசங்கரனா அந்த ஆதிசங்கரன் இல்லை, இப்போ இருக்கிற அவங்களுடைய வழி வந்தவனுங்க தான் சொல்லுங்க. அப்போ அவங்க வந்து இந்த ராமானுஜ தாத்தாச்சார் தான் இப்போ மீடியேட்டராக இருந்திருக்காரு அந்த மடத்தில். அவர் வந்து போய் சொல்லியிருக்காரு பெரியவாகிட்ட. அப்போ அவன் வந்து போய் பெரியவாகிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, அவர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், பார்க்க முடியாது, போய் சொல்லிடுங்க, நாளைக்கு வேணா வர சொல்லுங்க காலையில் அப்படின்னா. திருப்பி அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் வந்து காரைக்குடியிலேருந்து வரேன், திருப்பி அவ்வளோ தூரம் போனால் திருப்பி இதுக்குன்னு வர முடியாது, நான் இப்போ வந்து ஐயாவை பார்த்துட்டு போயிடணும், அதுக்குன்னு தங்குறதுக்கு முடியாது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திருப்பி அவர் சொன்ன உடனே இவர் அதை வந்து இந்த ஆச்சாரியாங்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். அந்த ஆள் இவன் என்ன சொல்லியிருக்கா, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், இப்போ தமிழில் பேசணுன்னா தீட்டு போட்டுருவேன், திருப்பியும் நான் குளிக்க முடியாது, ஆனால் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். இது வந்து ராமானுஜ தாத்தாச்சாரி என்ற ஒரு பிராமணனி சொல்லியிருக்கிற ஒரு செய்தி தான். அப்போ தமிழை வந்து தீட்டு மொழியாக கருதியவர்கள் பிராமணர். அதே போல தமிழை சனின்னு சொன்னது காட்டு மிராண்டி மொழி, இந்த சனி நீ ஏன் பேசுகிற, வீட்டில் வந்து பிள்ளைகள்கிட்ட மனைவிகிட்ட வேலைக்காரர்கிட்டலாம் பேசும்போது இங்கிலீஷ்லேயே பேசு, தமிழில் பேசாத என்ற அளவுக்கு அவன் ஒரு பெரிய தமிழ் பகைவன், பொறாமைங்க. இப்போ நான் கல்லூரியெல்லாம் அதாவது நான் இந்தியன் சயின்ஸில் படிக்கும்போதுலாம் அங்கே எல்லாரும் இந்தியாவின் பல பகுதியில் இருந்தால் வந்து படிக்கிறேன். இப்போ அவங்க எல்லாமே பல பேர் சொல்கிறது வந்து தமிழ் இஸ் இம்ப்ரெசிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. என்கிட்ட தமிழுடைய வடிவமே எழுத்து வடிவங்களும் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து அமங் இந்தியன் லாங்குவேஜஸ் தமிழ் வந்து ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு எழுத்து வடிவமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தமிழோட பெருமை நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். நமக்கு இதுக்கு உயிர்மை என்ற அமைப்பு இருக்கிறதுலாம் வந்து ஒரு அபூர்வமான ஒரு மொழி இது. இந்த மொழியை ஒருத்தன் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்கிறான்னா அவன் காட்டு மிராண்டி, அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம், அவர் முட்டாள்னு அர்த்தம். ஏங்க, நாம் மூச்சை விட்டு பேசுகிறோம், நாம் பேசுவதற்கு அடிப்படையாக இருப்பது காற்றுன்றோம். அப்போ அதை வச்சு முருகன் தமிழ் வந்து செயற்கை மொழி தான், அந்த மொழியை உருவாக்கும் போது அந்த எழுத்துக்களை அவர் எப்படி உருவாக்குறாருன்னா, உயிர் மெய்யே உயிர்மெய், மெய்யோடு உயிர் சேரும்போது உயிர்மெய்யாகிறது. அப்படிதான் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் வருது. இக்கு பிளஸா கா, இம்மு பிளஸா மா, அந்த மாதிரி. இப்போ இந்த ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் நம்ம மொழியை உருவாக்குறது முருகன். ரொம்ப ஆழமான சிந்தனை வயப்பட்டது. அவங்களாம் பேசுனாங்க, எல்லா மொழிகளுமே தமிழுடைய மாற்று வடிவங்கள் தான், தமிழ் தான் முதல் வடிவம், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பல ட்ரைபல் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நியூ கினியா தீவில் இருக்கிறது சரி, தென் அமெரிக்காவில் இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் பேசுறதுலாம் தமிழ் தான். இந்த உலகத்தின் ஆதி மொழி தமிழ் தான், இதில் யாருக்கும் சந்தேகம் வேணாம் ஆச்சுங்களா. ஆனால் அந்த மொழியே செப்பமான மொழியாகவும் இருந்திருக்கிறது. ஏன்னா 10,000 வருஷம் ஆகுது முருகன் தமிழை செய்து, 10,000 வருஷம் ஆகுது. அதற்கு முன்னால் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமோ அதை ஸ்ட்ரக்சராக கொண்டு வரார் முருகன். அந்த பேசிய எழுத்துக்களுக்கு அந்த சத்தங்களுக்கு ஒரு 2 வடிவம் கொடுக்குறாரு. அதாவது உயிர் மையம் சேர்ந்தது தான் உயிர் மையம் கொண்டு வராரு ஆச்சுங்களா.